ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிமினாவோட அந்த மாமா இதான் பார்க்க போகிறோம். ஏதோ மாயம் செய்கிறாய். ஸோ அதில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட் இருக்கும், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இதோட கதை புரியும். நான் கடைசியாக எதோட சொல்லியிருப்பேன்னா, இங்கே வந்து ஜிமினோட அரசவைக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போனால் ஜிமின் வந்து இவ தான் என்னோடய காதல் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஆன பாயப்பல்னு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போது ஜிமின் வந்து அப்படி சொன்னதும் நீங்கள் அப்படியே ஜிமினே ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஜிமின் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. சரி, இப்போது ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாரு. அது நீங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த ஜிம்மினை ஆன பாயை பார்த்துட்டே இருக்கீங்க. அங்கே ஏதோ ஒரு பெரிய டிபேட் மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல தான் இருக்கீங்க. ஆனால் எப்படி ஒய்ஃப்னு சொன்னார், என்ன நடக்குது, நம்மளுக்கே ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போது அவரும் நீங்களும் தனியாக சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் ஜிமன் அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. அவர் சொல்லிட்டு அப்படியே அவரோட கண்ணு கீழே இருந்திருக்கும். அப்படியே உங்களை பார்க்குறாரு. அதில் என்னமோ தெரியல, ஒரு மாதிரி ஏஞ்சலிக் டைப்பில் இருக்குது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி வாயை பொத்திட்டு இருக்கீங்க. கூப்பிட்டியா அப்படிங்கிறாரு. கூப்பிட்ட தானே அப்படிங்கிறாரு. என்ன ஆச்சு உனக்கு? ஷோ சே வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி அங்கே என்ன சொல்லிட்டு வந்தீங்க? காதல் மனைவி, காதல் மனைவியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்படி கிடையாது, உங்களை யார் பிடிக்கலன்னு சொல்லுவா? புரியல. பிடிக்கலையா அப்படிங்கிறாரு. பிடிச்சிருக்கு, ஆனால் திடுத்துப்புன்னு. சரி, நான் உன்னை இன்னொன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்கள் கையை அப்படியே கிராப் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ அந்த இடம் பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி மாயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரி குகை மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அந்த இடம். இருக்கிறதோட கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது அந்த இடம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேனிக்லேயே அவர்கிட்ட கேட்டுட்டு வரீங்க. வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே யாரோ ஒருத்தர் மந்திரவாதி மாதிரி இருக்கார். அவர் கையில் ஒரு மாதிரி வேல் மாதிரி இருக்குது. அவர் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அந்த சைடு திரும்பிட்டுருக்காரு. வாங்க அரசே, உங்களோட பாதியை கண்டுபிடிச்சிட்டிங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தான் திரும்பியிருக்காரு. ஆனால் முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்கிறங்க கொண்டு சொல்கிறாரு. இப்போது அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக திரும்புகிறாரு. அவரோட பாதியா, என்ன இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அவர் திரும்பிட்டு, வணக்கம் மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக அவர் அப்படியே தலையை பவ் பண்ணுறாரு. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, அவருக்கு மட்டும் நீங்கள் மரியாதை கொடுத்தா போதும். நான் சும்மா சாதாரண. தெரியும், நீங்கள் மனுஷனும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஜிம்மனை பார்க்குறீங்க. நான் தான் என்னோடய அரசருக்கு சொன்னேன், நம்மளோட இளவரசி இந்த மர்மைட்டோட கூட்டத்தில் இல்லவே இல்லைன்னு. அவள் உங்களுக்காக கடலில் குதிப்பான்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி தானே அரசி பார்த்தீங்க? ஆமாம் அப்படிங்கிறாரு. கடலில் குதிப்பேனா? ஆமாம், கடலில் நான் தானே குதித்தேன். என்ன இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறீங்க.
இல்லை, அது எப்படி நான் அவருக்கு நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அரசு நீங்கள் சிரிக்கிறீங்க, ஒரு மாதிரி ஆக்வர்டான ஸ்மைலில் சிரிக்கிறீங்க. அரசே, அப்போ நீங்கள் மகாராணிக்கு இன்னும் உண்மையை சொல்லலையா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறாரு. ஓ சரி, என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிவனை பார்த்து கேட்குறீங்க. கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் இப்போ பொறுமையாக உங்ககிட்ட வந்துட்டு, நீங்கள் தான் இந்த கடல் தீவுக்கு மகாராணி ஆக போகிறது, அவரோட கையை பிடிக்க போகிறது நீங்கள் தான், அவரோட சரிபாதியும் நீங்கள் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் எளிதில் நடக்காது. நிறையா கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் வரும். எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக நீங்களும் அவரும் காதலிச்சு திருமணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து சொல்கிறாரு. நானா? நான் கரைக்கு போயிடுவேன். என்னை காப்பாற்றினாரு. பார்க்க இந்த இடம் நல்லா இருந்துச்சு. சுற்றி பார்த்துட்டு நான் 2 நாளில் 3 நாளில் போக முடியாது. போகலாம், ஆனால் உங்களுக்கான பாதை இதுதான். நீங்கள் என்ன தான் வெளியில் போனாலும் இந்த கடல் உங்களை உள்ளே இழுத்துரும். ஏன்னா இந்த கடலுக்கு மகாராணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் தான் மகாராணி அப்படிங்கிறாரு. நான் கடலே இல்லாத இடத்துல தள்ளி போயிட்டேன்னா நீங்களாவே வருவீங்க உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமனை பார்க்குறாரு. மகாராஜா இல்லாமல் இருக்கவே முடியாது. உங்கள் மனசில் அவருக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அப்படியே ஒரு நிமிஷம் தத்தளிக்கிறீங்க. ஜிமன் நானும் பார்க்குறாரு உங்களை. உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இல்லையே, நான் நான் எப்படி அவரை போய் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டே, மகாராஜா இன்னும் 4 நாளில் நீங்கள் திருப்பியும் உங்களை அழைச்சிட்டு வருவீங்க. நான் அந்த நாளுக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பியும் அதே பொசிஷனுக்கு அதே ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டாரு. சரி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. என்ன, யார் அது என்னை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது அந்த கேட்டுக்கு வெளில வந்ததுக்கப்புறம், நீ தான் இந்த இடத்துக்கு மகாராணி, உனக்கு தெரியுதா? என் காதல் எப்பயுமே உனக்காக மட்டும்தான் இருக்கும், போயேன் அப்படிங்கிறாரு. ஓஹோ, ஆனால் நான் எப்படி உங்களை சரி என்கிட்ட நீ பழகிப்பாரு. ராஜா மற்றதெல்லாத்தையும் தவிர்த்து விட்டுரு. ஒரு ஒரு நார்மலாக ஒருத்தவங்கக்கிட்ட நீ எப்படி பழகுவியோ அந்த விதத்தில் என்கிட்ட பழகு. நான் நான் உனக்கு பொருத்தமானவனாக இருக்கனா இல்லையான்னு அப்புறம் முடிவெடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று, உன்னை எக்காரணத்து கொண்டும் உன் மனசை நான் உடைக்க மாட்டேன். அதில் நீ உறுதியாக இருக்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட ஹேண்டை பிடிச்சிட்டு கேட்குறீங்க. உன்னை பற்றி எனக்கு என்ன? இல்லை, எனக்கு மனசு உடைஞ்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். எப்படி? ஏன்னா நீ கடலில் விழும்போது நான் உன்னை பார்த்தேன். நடுக்கடலில் ஒருத்தவன் உன்னை மனசு நோக்கிறபடி பேசினான். எனக்கு தெரிஞ்சு நீ அவனை காதலிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு உண்மையான காதல் தெரியல, அவ்வளோதான். என் அவளை அவன் கஷ்டப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. தடவை என் வாழ்நாளில்
ரொம்ப கோவமானது அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசவே ரொம்ப பொறுமையாக தான் பேசிகிட்ருக்காரு. ஓ, உனக்கானவன் இங்கே கடலில் இருக்கும் போது கரையில் திட்டிகிட்டு இருந்தா எப்படி கிடைப்பான்? இனி நீ என்னை விட்டு எப்பயும் போக முடியாது. ஆமாம், உனக்காக இடம் நம்ம அரண்மனையில் இருக்கும். என் அறையில் தானே இருக்க போகிற. ஆனால் ஜிமன், என்னது? இல்லை, ஒன்றும் இல்லை. இவரோட கண்ணை பார்த்தா என்னால் எதுவுமே பேச முடியல. இப்போ நீங்கள் பேசுகிறது மனசில் பேசுகிறது அவருக்கு கேட்குது. அவர் டக்குன்னு சிரிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். நீ போ, நான் வந்துடுறேன். எனக்கு பயமாக இருக்குது. சரி, நீ போயிட்டுரு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அவர் தனியாக அவர்கிட்ட பேசிட்டு தென் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டார். இப்போ நீங்களும் அவரும் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அரண்மனைக்கெலாம் போகிறீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. எல்லாருமே என்னது அரசருக்கு அரசி வந்துட்டாங்களா, நம்ப முடியல, யார் அந்த கொடுத்து வச்ச பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ இங்கே இவருக்கு ஆகாத ஒரு லேடி இருக்காங்க. ஸோ அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அது ஒரு கெட்ட பொம்பளை மாதிரி. ஸோ அவங்களோட பொண்ணை தான் வந்து ஜிம்மனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ தட் அவங்களோட அந்த மர்மைடோட ஆட்சியே வந்து பார்த்திங்கன்னா ஈவிலில் கொண்டு போய் தள்ளிடணும். ஸோ ஈவில் தான் இதை ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு சூனியக்காரிங்க, மாய மந்திரம் அதெல்லாம் தெரியும். இப்போது ஜிம்மன் பார்த்துருந்தா நல்லவங்க. பட் இந்த கேர்ள் வந்து டெவல். ஆனால் இவரால் அவங்கள ஒதுக்கி வைக்க முடியாது. அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் அவரால் ஒதுக்கி வைக்க முடியாது. பிகாஸ் அவங்க அம்மா இறக்கும்போது அவங்க எதுவும் பண்ணாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டுமே அவர் அவங்கள வச்சுருப்பார். ஸோ இப்போது ஜிம்மன் வந்து எல்லாருக்கு முன்னாடியும் நீங்கள் தான் ராணி, இளவரசி அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னதால் எல்லாருக்குமே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகும்ல. அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது அந்த கெட்ட சூனியக்காரிக்கும் காதில் விழுந்துடுச்சு. ஸோ விழுந்ததுக்கப்புறம் எப்படி என் பொண்ணு இல்லாமல் அவனால் முடியுமா, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரின்னு சொன்னானே, ஏதோ ஒரு குட்டியோண்டு மணி மாதிரி இருக்குது. அதை வந்து ஒரு குட்டி பொண்ணு மாதிரி இருக்குது, குழந்த மாமாயிடாக இருக்குது. இது எப்படியாவது புரிஞ்சதில்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை மண்டையை மட்டும் ஆட்டிட்டு அந்த குட்டி பேர்ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஷெல்லுக்குள்ளே வச்சுட்டு அவங்க அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த குட்டி குழந்தை, அந்த குட்டி மாமாயிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசவைக்குள்ளே போயிடுச்சு. ஸோ போனதுக்கப்புறம் இங்கே நீங்கள் லோன்லியில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஜிம்மனால் எல்லா நேரத்துலையும் உங்கள் கூட இருக்க முடியாது. அரசருங்கும் போது எல்லாமே இருக்கும்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தா இப்போ நீங்கள் தான் தனிமையில் இருந்துகிட்ருக்கீங்க. அப்போது திடீர்னு இந்த குழந்தை மாமாயிட் வருது. அக்கா அப்படிங்குது. திருதப்போ நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க. நீங்கள் என்னன்னு தெரியல, இந்த கடலில் வாழ்கிறது இதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் அந்த ஒரு ஏதோ ஒன்றத்தை மிஸ் பண்ணுற மாதிரி, இந்த லேண்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை வருது. இப்போ அந்த குழந்தை கூப்பிட்டதும் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்படிங்கிறீங்க, க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சீக்ஸை பிடிச்சி நீங்கள் கிள்றீங்க அழகா. இப்போ அந்த குழந்தை, இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாங்க, எனக்கு இப்போ சாப்பிட பிடிக்கல, தள்ளி வச்சிரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ, இல்லை இதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். இதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவா? கிடக்குன்னு நீங்கள் அதை வாயில் எடுத்து போட்டுக்கிறீங்க. போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அது வேலையை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த குழந்தை போயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு என்னமோ தலை சுற்றுது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி மயக்க அடித்து கீழே விழ பார்க்குறீங்க. டக்குன்னு பார்த்தா ஜிம்மன் பிடிச்சிருப்பாரு. வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மயங்கி அவர் கையிலே விழுந்திருப்பீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு குலுக்குறாரு.
நீங்கள் மயக்கம் போட்டவங்க தான் எழுந்திருக்கவே இல்லை. அவர் யார் யாரையோ பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எழுந்திருக்கவே இல்லை. ரொம்ப மனசு உடஞ்சி போகிறாரு. அந்த நல்ல சூனியக்காரர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வேறு எதுவுமே சொல்லவே இல்லை. அவருக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு மூச்செல்லாம் இருக்குது, உயிரோடு தான் இருக்கீங்க. ஆனால் என்ன, நீங்கள் எழுந்திரிக்கல, பேசலை, மயக்கத்திலே இருக்கீங்க. இப்போ அப்படியே அவர் அப்படியே மேலே பார்க்குறாரு. ஸோ அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி வெளிச்சம் வர மாதிரி இருக்குது. இவ கரைக்கு போகணும், இல்லைன்னா இவளுக்கு மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருனா, உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு கரைக்கு போகிறாரு. இங்கே லேண்ட்லேருந்து அவங்களோட இடத்துக்கு வரதுக்கு ஏறக்குறைய ஒரு ஹாஃப் டே ஆகும். ஸோ அவர் அப்படியே உங்களை கஷ்டப்பட்டு நீந்திக்கிட்டே மேலே அப்படியே போகிறாரு. கீழே கூட போயிடலாம், பட் மேலே அது வெயிட் வச்சுட்டு போகவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்விம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பவர்ஸை யூஸ் பண்ணி கடகடன்னு மேலே போகிறாரு. இப்போ மேலே போகவே அப்படியே கொஞ்சம் தூரத்தில் ஒரு குட்டியோண்டு கரை மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல அப்படியே உங்களை வைக்கிறாரு. வச்சு முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் அப்படியே ஒரு நிமிஷம் அந்த கரையில் அவரும் வந்து உட்காந்துருப்பார். ஒரு பாறை மாதிரி, ஒரு பிளாக் கலரில் பாறை. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. உங்களுக்கு டெய்ல் கிடையாது, ஆனால் இப்போ அவருக்கு டெய்ல் இருக்குது. வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெட்டை அப்படியே அவர் ஒரு நிமிஷம் தடவி கொடுக்குறாரு. கரைக்கு வந்த அடுத்த செகண்டே அவர் திருப்பி உங்களை கீழே எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் அதை காற்று வாங்கிறதுக்கு ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் அவர் கரையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் உள்ளே போயிட்டு கூட வரலாம். பட் நீங்கள் அரை மணி நேரமாவது லேண்டில் இருக்கணும். ஸோ அப்படியே இப்போ நீங்கள் மயக்க நிலையில் வர இருக்கீங்க. அப்படியே உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் படுத்திருக்கதால அவரும் படுத்திருக்காரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஏனே தெரியல, மனசு ஒன்றையும் சுற்றி சுற்றி வருது. உன்னை பார்க்குற விதத்தில் என் மக்களை யாரையுமே நான் ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாது. எங்கள் அப்பா கடைசியாக சாக்கும்போது காப்பாற்றின ஒரு பெண் அது நீ தான் அப்படின்னு அவர் உங்ககிட்ட மயக்க நிலையில் இருக்கும்போது சொல்லிகிட்ருக்காரு. எங்கள் அப்பாவோட உயிர் உங்ககிட்ட இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னை நான் நிறையா தடவை கரைக்கு வந்து பார்த்துருக்கேன். உன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு தெரியும். நான் உன் கூடயே வாழ்ந்திருக்கேன். இனி நான் ஒரு நிமிஷம் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். எங்கள் அப்பா அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்கள காப்பாற்ற மாட்டார். அதுவும் அவர் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் உன் உயிரை காப்பாற்றிருக்காருன்னா கண்டிப்பாக உனக்கு ஏதோ ஒரு பெரிய 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 விஷயம், நீ செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த விஷயம் செய்யும் போது நான் உன் கூட இருப்பேன், உன் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ இப்போது அவர் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்கள் லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றும்ல, ஸோ ஃபேஸ்லலாம் அப்படியே நம்ம தண்ணியிலேருந்து வெளில எழுந்திரிச்சிருந்தால் டாப்லெட்ஸாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக ஆக அந்த தண்ணியில் அப்படியே வற்றி போகுது. அப்படியே உங்களோட ஃபேஸை பார்க்குறாரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ளோ. டைம் பார்த்தா மணி வந்து ஒரு 10 அந்த மாதிரி நைட்டு நேரம். இப்போ அவரே அறியாமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணின அடுத்த செகண்ட் நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அவருக்கே இது ஷாக்காக இருக்குது. எப்படி இவ கண்ணை திறந்தா? கரையில் வந்ததுக்கப்புறம் கண்ணை திறந்துக்கிட்டாளா, இல்லை நான் முத்தம் கொடுத்ததால கண்ணை திறந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்காரு. ஃபயன் அப்படிங்கிறாரு.
நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு திடுன்னு பின்னாடி போயிட்டீங்க. யார் நீ? யார்? யார்? நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பதறிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் கண் பொறுமையாக அவருக்கு இடுப்புக்கு கீழே போகுது. பார்த்தா இந்த ஃபிஷ் டெயில் விங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்னு பார்க்குறீங்க. அவரோட பாதி டெயில் வந்து பார்த்திங்கன்னா கரையில் இருக்கும், அதாவது தண்ணியில் இருக்கும், தொட்டுட்ருக்கும். யார் நீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. யார் நீங்கள்? அதான் மர்மைடு வேஷம் போட்டு இங்கே கடலெல்லாம் சுற்றுவாங்களே அந்த மாதிரி சுற்றிட்டுருக்கீங்களா? ஆனால் உங்கள் விங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் யாரும் தெரியலையா? நிஜமா நான் யாரும் தெரியலையா? யார் நீங்கள்? ஏன் இதே கேட்டுட்ருக்கீங்க? எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது என்னென்னு இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? யாராவது வாழை இருக்கிற ஒரு பையனை பார்த்துருப்பாங்களே வாழ்நாள். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும்னு ஓடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து பின்னாடியே யாருக்கா இருந்தாலும் திடுதுப்புன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு மர்மைடு உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு ஒய்யன்னு உங்கள் பேரை வேறு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நீங்கள் அப்படியே பதறி அடிச்சுட்டு அந்த இடத்துல ஓடுறீங்க. அப்போ தான் நீங்கள் சென்ஸ் பண்ணுறீங்க இது உங்கள் இடமே கிடையாது, இது ஏதோ ஒரு தீவுங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க. இப்போது டக்குன்னு திரும்புறீங்க. பார்த்தா ஜிம்மனு உங்களுக்கு டக்குன்னு கையை பிடிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு அவரோட காலை பார்க்குறீங்க. கால் இருக்குது. ஆமாம், மாயக்காரனா நீ அப்படி சொல்லி டக்குன்னு கையை உதறிட்டு குடுக்குன்னு ஓடுறீங்க. ஏன்னா மாயக்காரனா என்ன சொல்கிறா? நான் தான் நிலத்துல காலை வச்சாலே என்னோடய பாதி டெயில்ஸ் எப்பயுமே தண்ணியில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நானே மனுஷனாக மாறிடுவேன், என்ன இது கூட தெரியாமல் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் யார்? நீ 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 என்ன பண்ண வர? எதுக்கு நீ? நான் இந்த தீவில் இருக்கேன், என்னை ஏதாவது பண்ண போறியா? தயவு செஞ்சு இதை பண்ண ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கெஞ்சுறீங்க. இவ எப்படி என்னை பற்றி மறந்தா? இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஸோ அவருக்கு டவுட் வந்துருச்சு யார் மேலே தப்புன்னு. ஓ மை காட், அதனால தான் இத்தனை நாள் மயக்கடிச்சு கீழே விழுந்திருக்கா. இருந்தாலும் அவங்க அந்த மாத்திரை கொடுத்துருந்தாங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே எழுந்திரிச்சிருக்க முடியாதே. இவ எப்படி 3 நாள் எழுந்திரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கிங்கில் யோசிச்சுட்ருக்காரு. பாரு மாயக்காரனே, என்ன பண்ணிகிட்ருக்கா நீ? இப்போ என்ன மாயம் பண்ணி எப்படியாவது என் வீட்டுக்கு அனுப்பிடு, எனக்கு என் லவ்வர் வேறு வெயிட் பண்ணிகிட்ருப்பான். லவ்வரா? உன் லவ்வர் தான் தண்ணியில் தலையை விட்டு உன்னை சாகடிக்க ட்ரை பண்ணான். ஏன் உனக்கு ஞாபகம் இல்லை? நானும் அவனும் அப்படி லவ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன நீ நினச்சிட்ருக்க? இந்த பாரு, எது கண்டதை பேசிட்டு நிற்காத. நான் அப்புறம் ஏதாவது உன்னை திட்டிட போகிறேன், விடு. நிஜமா? அப்போ உனக்கு உன் லவ்வர் கூட சண்டை போட்டது, நீ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணது, தண்ணியில் ஏறி குதித்தது, நான் உன்னை காப்பாற்றினது எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஞாபகம் காப்பாற்றுனா நீ மீன்காரனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு எதுவுமே தெரியலையே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு மர்மைடு அப்படிங்கிறாரு. எங்கே அந்த தோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இப்படி தேடுறீங்க. எதை தேடுற? அதான் கீழே நடந்து வந்திருக்கணும், நடக்கிறதுக்கு ரொம்ப அலுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜிப்பை கழட்டி வச்சுட்டு அந்த வாழை எங்கே போட்டிருக்க கீழே அதான் தேடிட்டு இருக்க. ப்ளூ கலரில் நல்லா மினுமினுமினு இருந்துச்சு, நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இப்படி கண்ணை பார்த்துட்டு தேடிட்டுருக்கீங்க. ஓ, நீ அப்போ இப்போ வரைக்கும் நான் மர்மைடுன்னு நம்பலை. எப்படி நம்ப சொல்கிற? இந்த உலகத்தில் மர்மைடு இருக்கா? இருக்கே.
என்னை பார்த்து தெரியல? உன்னை பார்த்தா தெரியல. நீ மனுஷன் மாதிரி 2 கால் அப்படியே குத்துக்கள் மேலே வச்சுருக்கியா? எப்படியே நான் நம்ப சொல்கிற? நல்லா நம்ப மாட்டேன்ப்பா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு டக்குன்னு அப்படியே அந்த தண்ணியில் குதிச்சுட்டாரு. குதிச்சு அடுத்த செகண்டு நீங்கள் ஹப் 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 அப்படிங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நீச்சல் தெரியாது. டக்குன்னு உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறாரு. ஸோ தட் உங்களுக்கு தண்ணியில் மூச்சு விடுற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த காலு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட அந்த டெயில் கலர்லாம் மாறுது. அப்படியே அந்த டெயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கையை வச்சுட்டு அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. அவரோட டெயில் வந்த மாதிரி அப்படியே அவருக்கு தலையில் கிரீடமும் வரும். அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போயிட்டு அவரோட அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அப்பர் பாடியில் அந்த முத்து இருக்கும்ல, பல 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 பலன்னு இருக்குது. தண்ணியில் அப்படியே கிளார் அடிக்குது. அப்படியே கிட்டக்க போய் நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க. இதை நீ 2வது தடவை தொட்டு பார்க்குற? இல்லை, மொதல் தடவை. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட இடுப்பு கிட்ட கை வச்சுட்டு அந்த வாழை தொட்டு பார்க்குறீங்க. வல்ல வல்லன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுறீங்க. நான் ராஜான்னு தெரியாதோ? சரி, நான் ராஜானே சொல்லாமல் இவ்வளோ காதலிக்கிறேன். ராஜாங்கிறதால எனக்கு இல்லை இல்லை அவளுக்கு என் மேலே காதலோட மதிப்பு தான் அதிகமாக இருக்குது. இந்த 4 நாளில் அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னுலாம் தெரியல. ஆனால் என்னோட இதை தடுக்கக்கூடாது, எதிர்க்கக்கூடாதுன்னு மட்டும் இருக்கா. இவளை நான் உண்மையாக காதலிக்கணும். அதுக்கு அவள் நானாக இருக்கும் போது காதலிச்சாதான் சரி. நான் அரசருங்கிறத அவள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு நான் ஒரு மர்மைட் தான் அப்படிங்கிறாரு. ஓ ஹோ சூப்பர். மர்மைட் நிஜமா? அது ஒரு பாய் மர்மைட் நான் என் வாழ்நாள் பார்த்ததே இல்லை. அப்போது உங்கள் இடத்துல கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்களா? மர்மைடு இருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஓ என்ன அழைச்சிட்டு போக முடியுமா? நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நிஜமா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி உங்களை பார்த்தது எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நிஜமா நிஜமா நிஜமா. சரி வா, ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன். என்னது? கண்டிப்பாக நான் செய்கிறேன், கண்டிப்பாக செய்கிறேன். நான் என்ன உன் நண்பனாக ஏற்றுப்பியா அப்படிங்கிறாரு. நண்பனான் எல்லாமா? கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஜிம்மனு உங்களுக்கு கையை பிடிச்சிட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிறாரு. இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஆமாம் மர்மைட் மட்டும்தான் இன்னும் வெளி உலகத்துக்கு அவ்வளோ தெரியாமல் இருக்கிறதா. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது கொஞ்சம்தான், ரொம்ப கொஞ்சம். இந்த பூமிக்குள்ளே, பூமிக்கு மேலே, பூமிக்கு அடியில் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியாதது கடல் அளவு இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கையழிச்சிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே போகிறீங்க, அந்த இடத்த பார்க்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு நீந்துறீங்க, பட் விங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. ஏன் அப்படிங்கிறாரு. காலு காணும், நான் தான் மாற்றினேன். உங்களால் மாற்ற முடியுமா? முடியுமே. நானே இப்போ ஒரு மர்மைடா? ஆமாம். ஐயோ எங்களுக்கு சேம் பிஞ்ச், எனக்கும் க்ரீன் உங்களுக்கும் க்ரீன், ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு அவரோட ஹேண்ட் அப்படியே பிஞ்ச் பண்ணுறீங்க. அவர் சிரிக்கிறாரு. ஆமாம், அப்போ எனக்கு எப்போ இந்த முத்தெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நீ என்னை காதலிக்கணும் உன் மனசார. இங்கே உள்ள யாருக்குமே முத்து இருக்காது, எனக்கு மட்டும்தான். ஏன் 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 நீ என்ன ராஜ குடும்பத்தை சேர்ந்தவனா என்ன? இல்லையே. பின்ன மந்திரவாதி குடும்பத்தை சேர்ந்தவன். நான் மாயம் பண்ணி நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ மாயம் பண்ணி எனக்கும் போடலாம்ல?
அப்படி செய்ய முடியாதே. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரத்த பந்தம் இருக்கணும். எங்கள் அம்மாவுக்கு மாயம் தெரியும், அதனால் அவங்க பண்ணாங்க. உனக்கு இந்த மாதிரி வேணும்னா என்ன பண்ணணும்? என்னை காதலிக்கணும், என் கூட இருக்கணும். நீயும் நானும் சரிபாதி ஆனால் மட்டுமே உனக்கு இந்த மாதிரி முத்துக்கள் வரும். அப்படியா? இந்த முத்துக்காகலாம் பொய் சொன்னினா வராது. அதுவும் மனசு திறந்து உண்மையாக என்னை நேசித்தா மட்டுமே உன்னோட மேனியில் மலரும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஆனால் எனக்கு இப்போ இந்த 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 வால் ரொம்ப அழகாக இருக்குது. ஐயே கலக்கலன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொரண்டுறீங்க. சொரண்டாத ரத்தம் வரும் அப்படிங்கிறாரு. ஐயோ எதாரையா வலிக்குது அப்படிங்கிறீங்க. இல்லை ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அதை தடவுறாரு. அந்த இதெல்லாம் நார்மலான ஸ்டேட்டுக்கு வந்துச்சு. மாயக்காரனாக தான் இருக்க நீ. நிஜமாவே நீ மாயக்காரனா? நான் மாயக்காரன் தான். அப்போது இங்கே நிஜமா அரசர் இருக்காரா? இருக்காரே. அப்புறம் எதுக்கு உன் தலையில் என்னது இசாங்கே அப்படிங்கிறீங்க? சாரி, இசாங்கேன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம் கொரியனில். ஸோ நீங்கள் அப்படியே சொல்லிட்டு என்னது அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே யோசிக்கிறீங்க. என்ன யோசிக்கிற? நான் தண்ணியில் கீழே விழுந்தேன், உங்களுக்கு வால் வந்தது, அதுக்கப்புறம் தலையில் கிரீடம் பார்த்த மாதிரி ஞாபகமாக இருக்குது. ஒரு மாதிரி ஒயிட்டும் இல்லாமல் சில்வரும் இல்லாமல் கோல்டு காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட்டாக அந்த அந்த கிரீடம் இப்போது இல்லை. அதான் நான் பார்த்தேனா இல்லை இல்லையான்னு யோசிக்கிறேன். கிரீடமா? அது எப்படி என் தலையில் இருக்கும்? அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. நீ மண்டை குழம்பிடுச்சா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படிங்கிறாரு. வாய்ப்பில்லை? இல்லை, அந்த கிரீடம் எப்படி என் தலையில் இருக்கும்? அதெல்லாம் அரசர் மட்டும்தான் போடணும். நான்லாம் போட்டேன்னா அவ்வளவுதான், ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதுவும் சரியில்லை, கரெக்டு தான். அப்பா, ஆனால் என்னமோ தெரியல, நீ பேசுகிறதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏன், நீ வேறு யாருக்கிட்ட எதுவுமே பேசின? இல்லை நான் பேசினதில்ல தான், ஆனால் ஏதோ ஒரு மாதிரி ஏஞ்சலிக் டோனில் ஒரு மாதிரி உன்கிட்ட ஏதோ ஒன்று இழுக்குது என்ன. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்னன்னு தான் தெரியல, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அப்படியே இந்த நீந்திட்டு இருக்கும் போது உங்கள் ஹேர் லைட்டாக முன்னாடி வருது. அந்த ஹேர் பார்க்கவே நல்லா அழகாக பிளாக் வித் ப்ளூ கலரில் வருது. ஸோ அப்படியே ஒவ்வொரு ஸ்ட்ரீக்ஸில் ப்ளூ கலர் அப்படியே இருக்குது. ஸோ அவரோட விங்ஸும் ப்ளூ கலர், உங்களோடதும் விங்ஸ் ப்ளூ கலர். அப்படியே அந்த ஹேரும் பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக ப்ளூ கலரில் இருக்குது. ஒரு நிமிஷம், இங்கே ஏதாவது கண்ணாடி இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அவர்கிட்ட. ஏன்? இல்லை, எனக்கு என்னமோ நான் விங்ஸ் வச்சுருக்கிறது இந்த ஹேரெல்லாம் பார்க்கும்போது ஃபேரி டெய்ல் மாதிரி இருக்குது. அதான் கண்ணாடி இருந்தால் ஒரு மர்மைடு இளவரசியாக இருந்தால் எப்படி இருப்பேனோ அது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அப்படின்னு சொல்லி டக்குன்னு இப்படி ஏதோ கையை வேவ் பண்ணுறாரு. ஒரு கண்ணாடி மாதிரி வருது. ஐயோ, உன்னை ஏன் நான் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு டக்குன்னு நீங்கள் கண்ணாடியை போய் பார்க்குறீங்க. அந்த கண்ணாடியில் உங்கள் பிம்பம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க. நீங்கள் மனுஷனாக இருக்கிறதுக்கும் ஒரு மர்மைடாக இருக்கிறதுக்கும் நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நல்லா தான் வாழ்கிறீங்க போலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க ஜிமன்ட்ட. ஜிமன் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, வா போகலாம். ஏறு, என்னமோ சொல்ல வந்தால சொல்லு. இல்லை,
நான் உனக்கு கொடுக்க வந்தேன், வேண்டாம் அது. ஐயோ முத்தா, குடு 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 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முத்து வேணும்னா அதுக்கு நான் உனக்கு கொடுக்கணுமே. அதுதான் கொடுப்பா. சரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேஷனேட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அந்த கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. தள்ளி விடலை, எதுவும் பண்ணலை. அவர் அப்படியே இந்த கிஸ்ஸை விட்டுறாரு. அப்படியே லைட்டாக தள்ளி நிற்கிறாரு. இப்போது அப்படியே அவர் கையில் வந்து டடக்குன்னு ஒரு முத்து மாதிரி வந்து நிற்கிது. இந்தா அப்படின்னு கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே இப்போ தான் ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் என்னமோ உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரிகிறாரு. அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அவர் கை நீட்டிட்டு நிற்கிறாரு முத்தை கையில் வச்சுட்டு. நீங்கள் ஆனால் அதை பார்க்கல. வாவ் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் கண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட லிப்ஸில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்குது. யோ என்ன பண்ணுறது, நீ லவ் பண்ணுற. ஆனால் அவர் நான் சூசைட் பண்ணுன்னு சொன்னாரே, உண்மையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. என்ன யோசிச்சுட்ருக்க அப்படிங்கிறாரு. ஐயோ இவன் வேறு ஏஞ்சலிக் டைப்பில் பேசி என் மனசை ஃபால் பண்ண வைக்கிறானே அவனுக்கு, ஐயோ முடியல வயன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. அந்த முத்தை பார்க்குறீங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக பல்லன்னு இருக்குது. அது பொறுமையாக அவர் கையிலேருந்து எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் முத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் வச்சுட்டு விளாண்டுட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. ஒரிஜினலாக தான் இருக்கும், கடலுக்குள்ளே இருக்கீங்க, டூப்ளிகேட்லாம் விற்பாங்களா என்ன மார்க்கெட்டில்? கரெக்டு தான். மார்க்கெட் போவோமா அப்படிங்கிறாரு. மார்க்கெட் இருக்கா? ஏன், நாங்கள் பெரிய தீவில் வச்சுருக்கோம், கிட்டத்தட்ட 10,000 மக்களுக்கு மேலே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் தினசரி தேவையெல்லாம் இருக்காதா? மார்க்கெட் போகலாமா அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இவ்வளோ தான், இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அந்நிய பாய் சரங்க சோம்பிள்ளாங்க.